அவர்கிட்ட ஹீரோயினும் நானும் வேற வேற ஆளுங்களா இருந்தாலும் நாங்க 2 பேரும் உண்மையாவும் சின்சியராகவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு கோயிலுக்கு போயிருக்கும் போது அவ அண்ணன் அவளை பார்த்து ஜாதியை பத்தி பேசி ரொம்ப தரக்குறவா பேசிடுவான். அவ ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு வந்தா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளும் அதை பார்த்துட்டு இப்ப சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு முகத்தை கழுவலாம்னு போனா ஹீரோயினோட அண்ணன் 4 பேரை கூப்பிட்டு வந்து அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அதை பார்த்த ஹீரோவோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் அண்ணனோட தலையை கையாலே அடிச்சு பொளந்து போட்டு தள்ளுறான். தான் மேல தப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஹீரோயின் அடுத்த நாள் வந்து பொய் சாட்சி சொன்னதுனால தான் 13 வருஷமா ஜெயில இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். தப்பே செய்யாம இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்துட்டேன், நான் ஜெயில இருந்து தப்பிக்கணும், இது கன்ஃபார்ம் சொல்லிட்டு அவருக்கு சொல்லுவான். அவரும் உதவி பண்றேன்னு சொல்ல ஹீரோவை நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல, இங்க இருக்கிற போலீஸே பாத்துக்காங்க, இது கொரோனா டைம்ன்றதுனால பாதி கைதிகளை வேற ஜெயிலுக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரியே எல்லாரையும் வேற இடத்துக்கு மாத்துறதுக்காக வண்டியில ஏத்திட்டு போகும்போது ரயில்வே கிராசிங்ல வண்டி நிக்கும். அங்க ஹீரோவும் சுத்தி பார்க்கும்போது அவன் தப்பிக்கிறதுக்கு சாவியோட ஒரு வண்டி நிக்கும். முன்னாடி இருக்கிற போலீஸோ சிக்னல் விந்துருச்சுன்னு கிளம்புனா முன்னாடி ஒரு ஆட்டோ நிக்கும். சரி சைடுல போலாம்னா எதிரில் ஒரு லாரி வந்துடும். அந்த கேப்ல ஹீரோ இருக்கிற வண்டி கீழே போய் ஒருத்தன் என்ன பண்ண முன்னாடி இருக்கிற ஆட்டோ எடுத்தவனே போலீஸ்காரங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்த வண்டி மட்டும் நடு ட்ராக்ல நின்று போயிடும். அந்த நேரம் பார்த்து ட்ரெயினும் வந்துட்டு இருக்கும், கீரும் விழாது. உள்ள இருக்க கைதிங்கெல்லாம் உயிருக்கு பயந்துட்டு கத்திக்கிட்டு இருக்க ஹீரோ மட்டும் ஹாய வாயில இருந்து கைவிலங்குக்கான சாவி எடுத்து அதை திறந்துகிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பாயோ ஸ்வீட்டோட சாவியும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. போலீஸும் உள்ள இருக்கிற கைதிங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வண்டியை திறந்த விட எல்லாரும் நூல் இழையில உயிர் தப்பிப்பானுங்க. ஜாலியா வெளியே வந்த ஹீரோவோ போலீஸ்க்கு டாட்டா காமிச்சிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான்.